மேபி நம்ம கிராமத்து சைட்லயும், டவுன் சைட்லயும் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறது கம்மி. பட் ஆனா வந்து சிட்டி சைட்ல இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு தடவ போயிட்டு அவங்கள போய் பார்த்தோம்னா, இன்னும் பெர்ஃபெக்ட்டா வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏன் இத சொல்றேன்னா, முதல்ல காரணத்த கண்டுபிடிக்கணும். மஞ்சக்காமால் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்ல உட்காந்து நான் ஏதாவது விதைய அரைச்சு சாப்பிட்டுறேன், ஏதாவது மூலிகையை குடிச்சிடுறேன், கஷாயத்தை குடிச்சிடுறேன்ட்டு சொல்லிட்டு நீங்க ஓட்டக்கூடாது. மஞ்சக்காமால் வருதுன்னா ஈரல்ல எந்த பிரச்சனைனால மஞ்சக்காமால் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு டாக்டரோட வேலை. அது டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது வந்து கல்லுனால வந்திருக்கா, கேன்சர்னால வந்திருக்கா, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் கிருமினால வந்திருக்கா, இல்ல அடைப்புனால வந்திருக்கா, இல்லைன்னா வந்து கால் பிளாடர் ஏதாவது சுருங்கி போச்சா, என்ன காரணம் அப்படின்னு அந்த காரணத்தை தேடி தான் ஒரு டாக்டர் வந்து கோலை வந்து நகர்த்துவாரு. அது வந்து ஒரு பேஷண்ட் நீங்க வீட்டுல உட்காந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் என்னன்னு போய் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் காரணம் என்னன்னு தெரியும். அந்த காரணம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஆல்கஹால் தான் இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா, அப்ப வந்து மது நிறுத்துறது அன்றைக்கே நம்ம வந்து ஆரம்பிச்சிடணும். ஸோ ஆல்கஹால் ஆப்சிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்ப சில பேர் வந்து இந்த மாத்திரைங்கனாலதான் இப்படி ஆகுதுன்னா, அந்த மாத்திரைகளை நிறுத்துறதுக்கான வழிகள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காரணம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும். இது ஒண்ணு. இதை தாண்டி வந்துட்டு லிவர் டேமேஜ் வந்து டாக்டர் வந்து ஒரு சில மாத்திரைகள் கொடுப்பாரு. நிறைய மாத்திரைகள் இருக்கு. ஈரலோட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு, ஈரலோட மஞ்சக்காமலை குறைக்கிறதுக்கு, மஞ்சக்காமல் வந்து மூளையில ஏறாம தடுத்துக்கிறதுக்கு, ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராம இருக்கிறதுக்கு, இது எல்லாமே வந்து டாக்டர் வந்து மருந்து வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணும் போது அந்த ஈரலோட டேமேஜை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.